ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது உங்கள் டேப் ஐஏஎஸ் அகாடமி. நாம் இன்னைக்கு டிசம்பர் 24 மற்றும் 25 ஆகிய இரு தினங்களுக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கிறோம். வழக்கம் போல் இன்றைய நடப்பு நிகழ்வு கவனமாக பாருங்கள், நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க. ஈவினிங்கில் நடைபெறக்கூடிய டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டில் மறக்காமல் கலந்துக்கிடுங்க. தேர்வானது டெலகிராம் ஆப்பில் நம்மளுடைய டேப் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற சேனல் நடைபெறும். இது வரைக்கும் யார் நம்முடைய சேனலை ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் ஃபோனில் டெலகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி மறக்காமல் சர்ச் பாக்ஸில் டேப் ஐஏஎஸ் அகாடமி சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்முடைய குரூப்பில் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமி சார்பில் நடத்தப்படக்கூடிய இதர தேர்வுகளையும் இதர தகவல்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ரைட், நாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் புத்துணர்ச்சி வாக்கியம் பார்க்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக நாம் இன்றைக்கி கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிக்க இருக்கிறோம். கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் டேப் ஐஏஎஸ் அகாடமி சார்பில் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். ரைட், நாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், டிசம்பர் 24 இந்தியாவில் அனுசரிக்கப்படக்கூடிய தினம் ஒன்று தான் பார்க்க இருக்கிறோம். என்ன தினம் அப்படின்னு சொன்னால், நேஷ்னல் கன்சியூமர் ரைட்ஸ் டே, தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினம், பாதுகாப்பு தினம். ஆண்டுதோறும் டிசம்பர் 24 இந்தியாவில் அனுசரிக்கப்படுகிறது. அதாவது நாட்டில் நுகர்வோர்னா யார், அந்த நுகர்வோருக்கான அடிப்படை உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன, அவர் எந்த அளவுக்கு இந்த சமூகத்தில் ஒரு வலிமை வாய்ந்த நபராக இருக்கிறார் அப்படிங்கிறது குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால், ஆண்டுதோறும் டிசம்பர் 24 இந்தியாவில் தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஏன் இந்த டிசம்பர் 24 அதை அனுசரிக்க அப்படின்னு சொன்னால், 1986 டிசம்பர் 24 இந்தியாவில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டு அதை முறையாக அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அந்த தினத்தை நினைவுகூறுவதற்காக தான் நம்ம என்ன பண்ணதோ அப்படின்னு சொன்னால், டிசம்பர் 24 இந்தியாவில் தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினமாக, பாதுகாப்பு தினமாக அனுசரிக்கிறோம் அப்படிங்கிறது குறிப்பிடப்படியான விஷயம். அப்போ நம்ம முதலத்தினோட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டுதோறும் இந்தியாவில், அதாவது 1986 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டு அமலுக்கு வந்ததை நினைவுகூறுவதற்காக டிசம்பர் 24 தேசிய நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவலை நாம் முதல் தகவலாக இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தாம்படி தகவல் என்னன்னு சொன்னால், டிசம்பர் 24 அனுசரிக்கப்பட்ட தமிழ்நாட்டை சார்ந்த 2 மிக முக்கியமான ஆளுமைகளுடைய நினைவு தினத்தை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதில் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு சொன்னால், சமூக நீதி காவலராக பகுத்தறிவு பகலவனாக விளங்கக்கூடிய தந்தை பெரியார் அவர்களுடைய நினைவு தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நேற்றைய தினம் அனுசரிக்கப்பட்டுச்சு. அதாவது 50வது ஆண்டு நினைவு தினம் டிசம்பர் 24 நேற்றைய தினம் அனுசரிக்கப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிட முடியாத விஷயம். தன்னுடைய சமூக கருத்துகளால், தன்னுடைய அற்புதமான செயல்பாடுகளால் பெண்களுக்கு இந்த சமூகத்தில் கிடைக்கப்பெற வேண்டிய உரிமைகளை கிடைக்க செய்வதாக இருந்தாலும் சரி, தாழ்த்தப்பட்ட இன்னும் சமூகத்தினுடைய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கான உரிமைகளை மீட்டெடுப்பதில் இருந்தாலும் சரி, அவருடைய போராட்டங்கள் அப்படிங்கிறது அளப்பரியது. இன்றைய காலகட்டத்திலையும் அவருடைய போராட்டங்கள், அவருடைய கொள்கைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உயிர்ப்பிப்போடு இருக்குது அப்படின்னு சொன்னால், அவருடைய அந்த போராட்டம் எத்தகையது அப்படிங்கிறது நம்ம சரியான முறையில் விளங்கிக் கொள்ளலாம். அந்த அடிப்படையில் அவருடைய 50வது நினைவு தினம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 24 நேற்றைய தினம் அனுசரிக்கப்பட்டது. அதே போல் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர்களில் ஒருவரும் ஆகச்சிறந்த மிக நடிகர்களில் சிறப்புக்குரியவருமான எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆர் என அழைக்கப்படக்கூடிய முன்னாள் முதலமைச்சருடைய நினைவு தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நேற்றைய தினம் அனுசரிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது குறிப்பிட முடியாத விஷயம். சினிமாவில் மட்டுமல்லாமல் நிஜ வாழ்க்கையிலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போதும் ஏழை எளிய மக்களுக்கு பலதரப்பட்ட நிறைய திட்டங்களை கொண்டு வந்து தமிழகத்தினுடைய ஒரு ஆகச்சிறந்த முதலமைச்சர்கள் ஒருவராக அவரும் விளங்கினார் அப்படிங்கிறது குறிப்பிட முடியாத விஷயம். அந்த அடிப்படையில் அவருடைய நினைவு தினம் நேற்று தினம் அனுசரிக்கப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க. சரிங்களா, வனத்தினோட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், டிசம்பர் 24 நேற்றைய தினம் தமிழ்நாட்டில் 2 மிக முக்கியமான ஆளுமைகளுடைய நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. முதல் நபர் தந்தை பெரியார், இரண்டாவது நபர் முன்னாள் முதலமைச்சரான எம்ஜிஆர். சரிங்களா, ரைட். அடுத்த நபருடைய தகவல் என்ன சொன்னால், டிசம்பர் 25 தினம் இந்தியாவில் தேசிய நல்லாட்சி தினமாக அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவலை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அதாவது ஆட்சி அதிகாரத்தில் ஒரு வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரணும் அப்படிங்கிறதற்காக நேர்மையான முறையில் ஊழலற்ற ஒரு தெளிவான புரிதலோட ஆட்சி அதிகாரம் அமையணும், அரசு அதிகாரிகள் அனைவரும் பொதுமக்களுக்கு சேவையாற்றக்கூடியவங்களாக விளங்கணும் அப்படிங்கிறதற்காக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால், இந்தியாவினுடைய முன்னாள் பாரத பிரதமர்களில் ஒருவரான அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய பிறந்த தினம் இந்தியாவில் கடந்த சில வருடங்களாக தேசிய நல்லாட்சி தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிற தகவலை தான் நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, ரைட். அவனோட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், முன்னாள் இந்திய பிரதமர்கள் ஒருவரான அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய பிறந்த தினம் இந்திய அரசாங்கம் சார்பில் இந்தியாவில் தேசிய நல்லாட்சி தினமாக, நேஷனல் குட் கவர்னன்ஸ் டேயாக
டிசம்பர் 25ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்மளுடைய தகவல் என்ன சொன்னால், உத்தரகாண்ட் மாநில அரசாங்கம் குறித்த ஒரு செய்தியை தான் பார்க்க இருக்கிறோம். என்ன செய்தி அப்படின்னு சொன்னால், சமீபத்தில் உத்தரகாண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தப்பட்டுச்சு. அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், வெட் இன் இந்தியா அப்படிங்கக்கூடிய ஒரு முன்னெடுப்பு அவர் அனைத்து மாநிலங்களும் பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு அறிவுரையை வழங்கியிருந்தார். அது என்ன வெட் இன் இந்தியா அப்படின்னு சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் இந்தியாவினுடைய பெரும்பெரும் பணக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தங்களுடைய குடும்ப திருமணங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்தியாவுக்கு வெளியே பல்வேறு உலக நாடுகளில் பல புகழ் வாய்ந்த இடங்களில் நடத்துகிறாங்க. இதனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பல்லாயிரக்கணக்கான ரூபாய் வெளிநாடுகளில் செலவழிக்கப்படுகிறது. அந்த தொகையானது இந்தியாவில் செலவழிக்கப்படணும். அதனால் பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம் வெளிநாடுகளில் திருமணங்களை நடத்துவதற்கு பதிலாக இந்தியாவுக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் திருமணங்களை நடத்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு முன்னெடுப்பு குறித்து பிரதமர் பேசினார். இப்போ அந்த வெட் இன் இந்தியா அப்படிங்கக்கூடிய அந்த முன்னெடுப்பை செயல்படுத்துவதற்கான முதலாவது மாநிலமாக எது மாறி இருக்குது அப்படின்னு சொன்னால் உத்தரகாண்ட் மாறி இருக்குது. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வடக்க இருக்கக்கூடிய வட இந்திய மாநிலங்களில் பெரும்பாலும் திருமணங்கள் வெயில் காலங்களில் கோடை காலங்களில் நடத்தப்படுவது கிடையாது. பெரும்பாலும் குளிர்காலங்களில் தான் திருமணங்கள் நடத்தப்படுகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது உத்தரகாண்ட் மாநிலம் அப்படிங்கிறது எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குளிர்ந்த காலச்சூழ்நிலையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்குது. அதனால் அந்த மாநிலத்தினுடைய ஒரு 6 மிக முக்கியமான இடங்களில் திருமண மையங்களை, அதாவது அந்த மிக பிரம்மாண்டமான வகையில் திருமணங்களை நடத்துவதற்கான அந்த இடங்களை அமைப்பதற்கு உத்தரகாண்ட் மாநில அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் துரியுங்கி நாராயண், தில்வாரா, காலேஸ்வர், தாக்பக்தர் மற்றும் நக்சியாதால் அப்படிங்கக்கூடிய இந்த இடங்கள்லாம் என்ன பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியான திருமணங்கள், அதாவது பெரிய பிரம்மாண்டமான திருமணங்கள் நடத்துவதற்கான அந்த திருமண மையங்கள் அமைப்பதற்கு அந்த மாநில அரசாங்கம் முடிவெடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்திய அளவில் 100க்கும் மேற்பட்ட மிக முக்கியமான நகரங்களையும் இதேபோல் திருமண மண்டங்கள் அமைப்பதற்கும் இந்திய அரசாங்கம் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஆலோசித்து வராங்க அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரிங்களா? ரைட். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிற தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், பிரதமர் நரேந்திர மோடியினுடைய முன்னெடுப்புகளில் ஒன்றான வெட் இன் இந்தியா, அதாவது இந்தியாவில் திருமணத்தை நடத்தும் அப்படிங்கக்கூடிய அந்த திட்டத்தின் அடிப்படையில் அந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய முதலாவது மாநிலமாக எது மாறி இருக்குது அப்படின்னு சொன்னால் உத்தரகாண்ட் மாறி இருக்குது அப்படிங்கிற தகவல் நாம் இதை தெரிஞ்சுக்கிட்டோம். அதற்காக அந்த மாநிலங்களில் ஒரு 6 இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருமண மையங்கள் அமைக்கப்பட இருக்கு அப்படிங்கிற தகவலையும் நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம கூடிய தகவல் என்னன்னு சொன்னால் ஐஎன்எஸ் இம்பால். சரிங்களா? ஐஎன்எஸ் இம்பால் அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டமான எதிர்நாடுகளுடைய இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடிய முழுக்க உள்நாட்டிலேயே கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான போர்க்கப்பல். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரம்மோஸ் ஏவுகணையை தாங்கி தாக்குதல்களை நடத்தக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான போர்க்கப்பலாக எது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் உருவாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால் ஐஎன்எஸ் இம்பால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஐஎன்எஸ் இம்பால் பலகட்ட சோதனைகளுக்கு அப்புறமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாளை தினம் மும்பையில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளில் முறைப்படி இந்திய கப்பல் படையில் இணைத்துக் கொள்ளப்பட இருக்கு. இதற்கான நிகழ்ச்சிகளில் இந்தியாவினுடைய தற்போதைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொள்ள இருக்கிறார். அவருடைய முன்னிலையில் இந்த கப்பல் என்ன செய்யப்பட இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்திய கப்பல் படையில் முறைப்படி இணைத்துக் கொள்ளப்பட இருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அதாவது வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான மணிப்பூர் தலைநகரமான இம்பால இதற்கு பெயர் சூட்டப்பட்டிருக்குது. முதல் முறையாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வடகிழக்கு மாநிலத்தினுடைய பெயர் ஒரு பிரம்மாண்டமான போர்க்கப்பலுக்கு சூட்டப்படுவது இதுதான் முதல் முறை. அதாவது இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் மணிப்பூர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய இராணுவத்தினுடைய தேசிய கொடி அங்கே ஏற்றி வச்சிருக்கிறாரு. அந்த அடிப்படையில் மணிப்பூர் மாநிலத்தினுடைய அந்த விடுதலை போராட்ட நிகழ்வுகளை தியாகங்களை நினைவுகூறக்கூடிய வகையில் இந்த பிரம்மாண்டமான கப்பலுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐஎன்எஸ் இம்பால் அப்படிங்கக்கூடிய பெயர் சூட்டப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இதனுடைய நீளம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சற்றேறக்குறைய 164 மீட்டர் நீளம், 7400 டன் பாரங்களையும் தாங்கக்கூடிய வகையில் இது வடிவமைக்கப்பட்டிருக்குது. மணிக்கு சற்றேறக்குறைய 56 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கக்கூடிய வகையில் இது வடிவமைக்கப்பட்டிருக்குது. அதிநவீனமான ரேடார் கருவிகள் உட்பட நிறைய விஷயங்கள், அதாவது தரையிலிருந்து இலக்குகளை தாக்கக்கூடிய அந்த போர் ஏவுகணைகளாக இருக்கட்டும், இல்லை வானத்தில் இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடிய போர் ஏவுகணைகளாக இருக்கட்டும், மற்றும் கடலில் இருக்கக்கூடிய ஏவுகணைகளை தாக்கி அளிக்கக்கூடிய ஏவுகணைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு வகையான ஏவுகணைகளையும் கையாளக்கூடிய வகையில் எது வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த ஐஎன்எஸ் இம்பால் வடிவமைக்கப்பட்டிருக்குது. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அணு, உயிரி, ரசாயனம் அப்படிங்கக்கூடிய மூவகை தாக்குதல்களையும் கையாளக்கூடிய வகையில் பிரம்மாண்டமான முறையில் இந்த ஐஎன்எஸ் இம்பால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரிங்களா? ரைட். அப்போ நம்ம தெரிஞ்சோட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் முழுக்க உள்நாட்டிலேயே கட்டப்பட்டு இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான குறிப்பாக
பிரமோஸ் ஏவுகணை தாங்கக்கூடிய போர்க்கப்பலான INS சிம்பால் நாளை தினம் மும்பையில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளில் முறைப்படி இந்திய கப்பல் படையிடம் இணைத்துக் கொள்ளப்பட இருக்கு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம். அணு உயிரி ரசாயனம் உட்பட மூகையான தாக்குதல்களையும் கையாளக்கூடிய வகையில் அதிநவீனமான ரேடார் கண்காணிப்பு அமைப்புகள் கொண்டிருக்கக்கூடிய வகையில் இந்த கப்பல் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய தகவல் என்ன சொன்னால் அரிய வகை கரும்புலி. சரிங்களா? அதாவது நம்ம சாதாரண புலிகள் கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன கரும்புலி, கருஞ்சிறுத்தைகள் கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்குறோம். கரும்புலிகளை நம்ம கேள்விப்பட்டது இல்லையே நீங்கள் யோசிக்கலாம். அதாவது இந்த கரும்புலி வந்து சமீபத்தில், அதாவது கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கரும்புலிகளில் ஒரு புலி இறந்து போயிருக்குது. அது குறித்த தகவலோடு இணைத்து தான் நம்ம இந்த செய்தியும் இந்த இடத்துல பார்க்குறோம். அதாவது கரும்புலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் மரபணு மாற்றத்தால் பிறக்கக்கூடிய அந்த புலிகள் தான் என்ன அப்படின்னு சொன்னால் கரும்புலிகள். அதாவது அகவுடி அப்படிங்கக்கூடிய நிறமினால் ஏற்படக்கூடிய மாற்றத்தால் புலிகளுடைய உடம்புல பார்த்தீங்கன்னு சொன்னால் கருப்பு நிற வரிகள் தோன்றுறது. அதைத்தான் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கரும்புலிகள் அப்படிங்கிற பெயரில் அழைக்கிறாங்க. இந்த மாதிரியான புலிகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதிக அளவில் ஒடிசாவில் இருக்கக்கூடிய சிமிலிபால் தேசிய பூங்கா, இது புலிகள் சரணாலயமாகவும் இருக்குது. இங்கே 2022ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட அந்த புலிகள் கணக்கெடுப்பின்படி சற்றேறக்குறைய 16 புலிகள் இருக்குது. அதில் 10 புலிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரும்புலிகளாக இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிட முடியாத விஷயம். இந்த கரும்புலிகள் ஒடிசாவில் மட்டும்தான் இருக்கா? அப்படி இல்லை. புவனேஸ்வர், அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராஞ்சிலே இருக்குது. சென்னையில் வண்டலூரில் இருக்கக்கூடிய அந்த பூங்கா இருக்கு இல்லையா, விலங்கியல் பூங்கா, அங்கேயும் இந்த மாதிரியான கரும்புலிகள் பராமரிக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரிங்களா? இப்போ நாம் இந்த இடத்துல ஒரு தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் அரிய வகையான கரும்புலிகள், சற்றேறக்குறைய ஒரு 10 கரும்புலிகள் ஒடிசாவில் அமைந்திருக்கக்கூடிய சிமிலிபால் தேசிய பூங்காவில் புலிகள் சரணாலயத்தில் பாதுகாக்கப்பட்டு வருவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அது ஒடிசாவில் மட்டுமல்லாமல் சென்னை, ராஞ்சி போன்ற இன்னும் ஒரு சில இடங்களையும் இந்த மாதிரியான புலிகள் காணப்படுகிறது. அதாவது அகவுடி அப்படிங்கக்கூடிய நிறமினால் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்தால் புலிகளினுடைய உடம்புல கருப்பு நிற வரிகள் ஏற்பட்டு அதுதான் என்னவாக அழைக்கப்படுகிறது சொன்னால் கரும்புலிகளாக அழைக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னால் ஒன்றிய அரசு தடை, இந்திய அரசாங்கம் தடை வச்சிருக்கிறாங்க. யாருக்கு அப்படின்னு சொன்னால் கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னால் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது இந்திய மல்யுத்த சம்மேளனத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் புதிய தலைவர் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இதன் காரணமாக மிக முக்கியமான இந்திய மல்யுத்த வீராங்கனை சாக்ஷி மாலிக் ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்கிறார். அதைத் தொடர்ந்து ஒரு சில வீரர்கள் தங்களுடைய பத்மஸ்ரீ போன்ற பதக்கங்களை திருப்பி அளித்தாங்க. பல்வேறு தகவல்கள் நம்ம தொடர்ச்சியாக பத்திரிகைகளையும் பார்த்துருப்போம், டிவிலையும் பார்த்துருப்போம். இந்த இடத்துல நம்ம அதைத்தான் இந்த இடத்துல பார்க்க இருக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது சமீபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய மல்யுத்த சம்மேளனத்துக்கு தேர்தல் நடத்தப்பட்டுச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சஞ்சய் சிங் அப்படிங்கிறவருடைய அணி, அவர் தான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவருடைய டீமில் உள்ளவங்க நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் முக்கியமான பொறுப்புகளுக்கெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஆக்சுவலாக இதற்கு முன்னால் இருந்த நபர் வந்து பாலியல் சம்பந்தப்பட்ட பல்வேறு பிரச்சனைகள் சிக்குதனால அவர் என்ன பண்ணப்பட்டார் அப்படின்னு சொன்னால் வீரர் வீராங்கனைகளை பல கட்ட போராட்டங்களுக்கு அப்புறமாக அவர் வந்து விலகினார். இப்போ அவருடைய ஆதரவாளரான சஞ்சய் சிங் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறாரு. இப்போ இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நிறைய வீரர் வீராங்கனைகள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஓய்வு முடிவையும் தங்களுடைய மிக முக்கியமான பதக்கங்களையும் திரும்பி அளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். இப்போ இந்த சூழ்நிலையில தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டீம் வந்து பொறுப்பேற்றதுக்கு அப்புறம், அதாவது தேர்தலை வின் பண்ணுறாங்க, வின் பண்ணதுக்கப்புறம் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. பொறுப்பேற்றதுக்கு அப்புறமாக உடனடியாக அவங்க என்ன அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 15 வயது 20 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான தேசிய மல்யுத்த போட்டிகளை அறிவிப்பு செஞ்சாங்க. இந்திய அரசாங்கம் இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த போட்டிகளை அறிவிப்பதில் சரியான முறையை பின்பற்றலை அப்படிங்கக்கூடிய காரணத்தை சுட்டிக்காட்டி இப்போ இந்திய சம்மேளனம், அதாவது மல்யுத்த சம்மேளனத்துக்கு முழுவதுமாக தடை வச்சிருக்கிறாங்க. புதிய நிர்வாகிகளுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்குது. இந்திய மல்யுத்த சம்மேளனத்தை பராமரிப்பதற்காக, நிர்வாகம் செய்வதற்காக ஒரு குழு ஒன்று அமைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்திய ஒலிம்பிக் சங்கத்துக்கும் அவங்க கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்க்கணும். அதாவது பல கட்ட பிரச்சனைகளுக்கு அப்புறமாக சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய நிர்வாகிகள் வீரர் வீராங்கனைகளுடைய எதிர்ப்பின் காரணமாக தற்போது அவங்க பொறுப்பேற்றதுக்கு அப்புறமாக அந்த சம்மேளனத்துக்கு மீண்டும் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னால் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஜித்தா நகரத்தில் நடைபெற்ற ஒரு மிக முக்கியமான ஃபிஃபா சர்வதேச கால்பந்து சம்மேளனத்தினுடைய போட்டி ஒன்று தான் பார்க்க இருக்கிறோம். என்ன போட்டி அப்படின்னு சொன்னால் ஃபிஃபாவினுடைய கிளப் அணிகளுக்கு இடையிலான உலகக்கோப்பை கால்பந்து போட்டி. இதனுடைய இறுதி ஆட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கிலாந்து நாட்டினுடைய மான்செஸ்டர் சிட்டி அணியும் பிரேசிலினுடைய ப்ளூமினன்ஸ் அணியும் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் போட்டியிட்டாங்க. ரொம்ப அற்புதமாக விளையாண்ட மான்செஸ்டர் சிட்டி அணி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் முதல் முறையாக இந்த உலகக்கோப்பையில் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியிருக்கிறாங்க. அந்த அணி இந்த ஆண்டில் கைப்பற்றியிருக்கக்கூடிய 5வது மிக முக்கியமான பட்டம் இது அப்படிங்கிறது குறிப்பிட முடியாத விஷயம். ஏற்கனவே இதற்கு முன்னால் ஒரு 4 மிக முக்கியமான போட்டிகள் அந்த டீம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியிருக்கிறது. தோல்வியடைந்த ப்ளூமினன்ஸ் அணி 2வது இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற தகவலையும் நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரியா? அப்போ நம்ம தெரிஞ்ச தகவல் என்ன அப்படின்னு சொன்னால்
சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஜிட்டாவில் நடைபெற்ற 2023ஆம் ஆண்டுக்கான ஃபிஃபாவினுடைய கிளப் அணிகளுக்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் முதல் முறையாக இங்கிலாந்து நாட்டினுடைய மான்செஸ்டர் சிட்டி அணி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் தன்னுடைய இறுதிப் போட்டியில் பிரேசிலினுடைய ப்ளூமினன்ஸ் அணியை தோற்கடித்து சாம்பியன் படத்தை கைப்பற்றிருக்கிறது அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம அப்படி நம்பர் யாருன்னு சொன்னால் எம் ராஜேந்திரன் மறைவு. யார் இந்த ராஜேந்திரன் அப்படின்னு சொன்னால் ஒடிசா மாநிலத்தினுடைய முன்னாள் கவர்னராகவும் ஆளுநராகவும் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் தலைமைச் செயலராகவும் பொறுப்பு வகித்தவர் தான் யார் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டை சார்ந்த இந்த எம் ராஜேந்திரன் வயது மூப்பின் காரணமாகவும் உடல்நலக்குறைவு காரணமாகவும் காலமானார் அப்படிங்கிற தகவல் தான் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். 1957ஆம் ஆண்டில் இவர் IAS அதிகாரியாக பொறுப்பேற்றிருக்கிறாரு. துணை ஆட்சியர் பல்வேறு பொறுப்புகளை ஏற்றதுக்கு அப்புறமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆட்சியராக பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1964 தனுஷ்கோடியில் ஆழி பேரலையால் தனுஷ்கோடி மிக முக்கியமாக பாதிக்கப்படுகிறது. அதுவும் இந்த டிசம்பர் 23ஆம் தேதி நள்ளிரவில் தொடங்கி டிசம்பர் 24 அதிகாலையில் அந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்து முடிந்து விடுகிறது. அந்த சூழ்நிலையில் அவர் தான் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இருந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டார். அதற்கு அப்புறமாக இதே போன்ற ஒரு சூழல் அவருக்கு எங்கே ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னால் 1999 ஒடிசா ஆளுநராக இருக்கும்போது அங்கே ஒரு பெரும் புயல் தாக்குகிறது. அப்போ இவர் இந்த தனுஷ்கோடியில் மேற்கொண்ட அந்த தொடர் நடவடிக்கையின் காரணமாக அந்த ஒடிசாவில் ஏற்பட்ட அந்த புயலை ரொம்ப திறம்பட அதை சமாளிக்கிறாரு. 1989 அதாவது தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெறக்கூடிய காலகட்டத்திலையும் சரி, அதற்கப்புறமாக 1989 கருணாநிதி அவர்கள் வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கும் போதும் சரி, தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலராக யார் தான் இருந்தார் அப்படின்னு சொன்னால் இவர் தான் இருந்து சிறப்பாக செயல்பட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் யூனிசெஃபினுடைய நிர்வாக குழு உறுப்பினராகவும் யூனிசெஃப் திட்டக்குழுவினுடைய துணைத் தலைவராக என்ன பண்ணியிருக்கிறாருன்னு சொன்னால் திறம்பட செயலாற்றிய ஒரு மூத்த IAS அதிகாரி தான் யார் அப்படின்னு சொன்னால் எம் ராஜேந்திரன். வயது மூப்பு மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார் அப்படிங்கிற தகவலை தான் நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்படி தெரிஞ்சுக்கிற தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் பிறந்து ஒடிசா மாநிலத்தினுடைய ஆளுநராகவும் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தலைமைச் செயலராகவும் பணியாற்றின முன்னாள் IAS அதிகாரியான எம் ராஜேந்திரன் அவர்கள் வயது மூப்பின் காரணமாக காலமானார் அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ரைட், நம்ம ரீக்கப் பார்க்க இருக்கிறோம். ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 24ஆம் தேதி இந்தியாவில் 1986 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டதை நினைவுகூறுவதற்காக தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம். நுகர்வோர்னா யார், அவங்களுக்கான உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன, அவங்களுக்கான பவர் என்ன போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்த விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக இந்தியாவில் ஆண்டுதோறும் டிசம்பர் 24ஆம் தேதி தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அடுத்த டிசம்பர் 24ஆம் தேதி இந்தியாவில் அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 மிக முக்கியமான ஆளுமைகளுடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் பகுத்தறிவு பகலனாக விளங்கிய தந்தை பெரியார் அவர்களுடைய நினைவு தினமும் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர்கள் ஒருவரான எம்ஜிஆர் அவர்கள் நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவல் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த டிசம்பர் 25ஆம் தேதி இந்தியாவில் முன்னாள் பாரத பிரதமர்கள் ஒருவரான அடல் பிஹாரி வாஜ்பாய் அவங்களுடைய பிறந்தத்தை சிறப்பு செய்வதற்காக ஆட்சி அதிகாரத்தில் ஒரு வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரணும் அப்படிங்கிறதற்காக நேஷனல் குட் கவர்னன்ஸ் டே தேசிய நல்லாட்சி தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் உத்தரகாண்ட் மாநில அரசாங்கம் சமீபத்தில் பாரத பிரதமரான நரேந்திர மோடி அறிவித்த வெட் இன் இந்தியா அப்படிங்கக்கூடிய முன்னெடுப்பை நடைமுறைப்படுத்தக்கூடிய முதலாவது மாநிலமாக மாறி இருக்குது. இந்த வெட் இன் இந்தியா அப்படிங்கிறது பெரும் பணக்காரர்கள் தங்களுடைய இல்ல திருமணங்களை வெளிநாடுகளில் நடத்துவதற்கு பதிலாக இந்தியாவில் நடத்தணும் அப்படின்னு பிரதமர் வந்து ஒரு கோரிக்கை ஒன்று விடுத்தாரு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக உத்தரகாண்ட் மாநில அரசாங்கம் தன்னுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு 6 முக்கியமான இடங்களில் திருமண மையங்களை அமைக்க இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் INS இம்பால் அதாவது முழுக்க உள்நாட்டிலே கட்டப்பட்ட பிரம்மாண்டமான எதிர்நாடுகளுடைய ஏவுகணைகளை தாக்கி அழிக்க வகையிலான பிரமோஸ் ஏவுகணையை தாங்கக்கூடிய போர்க்கப்பலான INS இம்பால் நாளைய தினம் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளில் மும்பையில் ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சராக ராஜ்நாத் சிங் அவர்களால் இந்திய கடற்படையில் முழுமையாக இணைத்துக் கொள்ளப்பட இருக்கு அப்படிங்கிற தகவல் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். முதல் முறையாக வடகிழக்கு மாநிலத்தை சார்ந்த ஒரு முக்கியமான நகரனுடைய பேர் ஒரு பிரம்மாண்டமான போர்க்கப்பலுக்கு சூட்டப்பட்டிருக்கிறது. மணிப்பூர் மாநிலத்தினுடைய சுதந்திர போராட்ட தியாகங்களை நினைவு கூறக்கூடிய வகையில் இதற்கு INS இம்பால் பெயர் சூட்டப்பட்டிருக்குது. 164 மீட்டர் நீளமும் 7400 டன் பாரத்தையும் தாங்கக்கூடிய வகையில் இந்த கப்பல் வடிவமைக்கப்பட்டிருக்கு. மணிக்கு 56 கிலோமீட்டர் பெர் அவர் அப்படிங்கிற வேகத்தில் இயக்கப்படக்கூடிய வகையிலும் இது சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்குது. அதாவது அணு உயிரி ரசாயன மூகை தாக்குதல்களையும் தாக்கு பிடிக்கக்கூடிய வகையில் அதிநவீனமான ரேடார் கருவிகளோட இணைக்கப்பட்ட வகையில் இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரிங்களா? அடுத்த பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் ஒடிசாவில் அமைந்திருக்கக்கூடிய சிமிலிபால் தேசிய பூங்கா மற்றும் புலிகள் சரணாலயத்தில்
காணப்படக்கூடிய 16 புலிகளில் 10 புலிகள் கரும்புலிகளாக இருக்குது அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது. இந்த 10 கரும்புலிகள், அதாவது கரும்புலிகள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அகூடி அப்படிங்கக்கூடிய அந்த நிறமினுடைய மாற்றத்தால், மரபணு மாற்றத்தால் பிறக்கக்கூடிய புலிகள் தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த கரும்புலிகள். அதனுடைய உடம்புல புள்ளிகளுக்கு பதிலாக கருப்பு நிற வரிகள் காணப்படும். அது கரும்புலிகள் என அழைக்கப்படுகிறது. இது ஒடிசாவில் மட்டுமல்லாமல் ராஞ்சி மற்றும் சென்னை வண்டலூர்லையும் இந்த மாதிரியான ஒரு சில புலிகள் காணப்படுகிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? நெக்ஸ்ட் நான் பார்த்தவர்கள் சமீபத்தில் இந்திய மல்யுத்த சம்மேளனத்துக்கு நடத்தப்பட்ட தேர்தலில் முன்னாள் தலைவருடைய ஆதரவாளர்கள் அதிகப்படியான இடங்களை கைப்பற்றி சஞ்சய் சிங் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மிக முக்கியமான வீரர் வீராங்கனைகள் ஓய்வு முறிப்பு, விருதுகளை திரும்ப அளிப்பது போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் பொறுப்பேற்ற இந்த புதிய டீம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் 15 மற்றும் 20 வயசுக்கு உட்பட்டவர்களுக்கான தேசிய போட்டிகளை அறிவிப்பது தொடர்பான விஷயங்களை அறிவிப்பானை வெளியிட்டிருக்கிறாங்க. அவசரமாக இந்த அறிவிப்பானைகள் வெளியிடப்பட்டிருக்கு. அதில் சரியான நடைமுறைகள் பின்பற்றல அப்படின்னு சொல்லி ஒன்றிய விளையாட்டுத்துறை அமைச்சகம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மல்யுத்த சம்மேளனத்திற்கு இடைக்கால தடை வச்சிருக்கிறாங்க. மேலும் இந்த சம்மேளனத்தை நிர்வகிப்பதற்காக ஒரு குழு ஒன்று அமைக்கணும்னு சொல்லி இந்திய ஒலிம்பிக் சங்கத்தை அவங்க வலியுறுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து சவுதி அரேபியாவுடைய ஜிட்டால் நடைபெற்ற ஃபிஃபாவினுடைய, அதாவது சர்வதேச கால்பந்து சம்மேளனத்தினுடைய கிளப் அணிகளுக்கு இடையான உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இறுதிப் போட்டியில் பிரேசிலினுடைய ப்ளூமினன்ஸ் அணியை தோற்கடித்து இங்கிலாந்துடைய மான்செஸ்டர் சிட்டி அணி முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியிருக்கிறாங்க. அந்த அணி இந்த ஆண்டில் கைப்பற்றிருக்கூடிய 5வது மிக முக்கியமான பட்டமாக இது அமைந்திருக்கிறது அப்படிங்கிற தகவல் நாம் இதை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து ஒடிசா மாநிலத்தினுடைய முன்னாள் ஆளுநரகம் தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலரகம் பணியாற்றி ஓய்வு பெற்ற மூத்த IAS அதிகாரியான MM ராஜேந்திரன் அவர்கள் வயது மூப்பின் காரணமாக காலமானார் அப்படிங்கிற தகவல் நம்ம தெரிஞ்சு 1957 IAS அதிகாரியாக பணியாற்ற தொடங்கியவர் பல்வேறு பொறுப்புகளில் வகித்திருக்கிறார். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 1964 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தனுஷ்கோடியில் ஏற்பட்ட அந்த ஆழி பேரலை ரொம்ப அற்புதமாக கையாண்டதில் நிபுணத்துவம் பெற்றவர். இதே விஷயம் அவருக்கு 1999 ஒடிசாவில் கவர்னராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அங்கே ஏற்பட்ட புயல் பாதிப்புகளை சமாளிப்பதில் ஒரு கை கொடுத்து அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறையில் இருந்த காலகட்டத்திலையும் சரி, அதற்கப்புறமா 1989 கருணாநிதி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற காலகட்டத்திலையும் சரி, தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலராக பொறுப்பேற்று என்ன பண்ணியிருக்காரு சொன்னால் திறம்பட செயல்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் யூனிசெஃபினுடைய நிர்வாகக்குழு உறுப்பினராகவும் யூனிசெஃபினுடைய திட்டக்குழு துணைத் தலைவராகவும் பணியாற்றி பல்வேறு சாதனைகள் நிகழ்த்தினவர் தான் யார் அப்படின்னு சொன்னால் மறைந்த இந்த MM ராஜேந்திரன் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? இன்றைய நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஈவினிங்கில் நடைபெறக்கூடிய டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் கலந்துக்கிடுங்க. உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. தேங்க்யூ.